இந்த வீடியோவில் நம்ம மோஸ்ட் அவைட்டட் ஐபிஓவான மில்கி மிஸ்ட் ஐபிஓ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 11 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 13 க்ளோஸ் ஆக போகுது. இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் 1553 கோடியாக இருக்குது. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூவாக 1428 கோடியும் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக 125 கோடிக்கான ஷேர்ஸையும் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட 92% ஃப்ரெஷ் இஷ்யூ தான் இருக்குது. ஸோ திரட்டப்படும் அந்த ஃப்ரெஷ் இஷ்யூவில் இருக்கிற நிதி எல்லாமே வந்து இந்த கம்பெனியோட க்ரோத்துக்காக தான் போக போகுது, டெவலப்மெண்ட்டுக்காக போக போகுது. ஸோ இவங்க பிஸ்னஸ் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்ம எல்லாத்துக்குமே இந்த பிஸ்னஸ் வந்து நல்லா பரிச்சயமான பிஸ்னஸ் தான். ஸோ இவங்க வந்து மில்கை சோர்ஸ் பண்ணி அதை ப்ராசஸிங் பண்ணி கோல்ட் செயின் ப்ராசஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, டேரெக்டாக கன்சூமருக்கு போகுது. இதுதான் வந்து இவங்களோட பிஸ்னஸ் மாடலாக இருக்குது. இப்போ நம்ம டேரெக்டாக அவங்க ஃபினான்ஷியல்ஸ்லேயே போயிடலாம். ஸோ இப்போ 2024 to 2026 வரைக்கான டேட்டா இருக்குது. ஸோ இன்கம் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை இவங்களோட இன்கமில் பார்க்க முடியுது. 2026 வந்து பார்த்திங்கன்னா 3145 கோடியாக இருக்குது. அதாவது ப்ரீவியஸ் இயர் ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணும்போது 34% வந்து இவங்களோட ரெவன்யூ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட்டுக்கு வரலாம். ப்ராஃபிட்டில் நம்ம பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியுது. ஸோ 2024 19.44 கோடியாக இருந்தவங்க ப்ராஃபிட் 2025 46 கோடியாக வந்து உயர்ந்திருக்கு. ஸோ அதே வந்து 2026 127 கோடியாக வந்து உயர்ந்திருக்கு. 176% வந்து 2026 ஃபினான்ஷியல் இயரில் இவங்களோட ப்ராஃபிட் வந்து உயர்ந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது இவங்களோட கடன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாரோவிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 1000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ 2026 ஃபினான்ஷியல் இயரில் 1671.85 கோடியாக இருக்குது இவங்களோட கடன்கள். ஆனால் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்களோட நெட்வொர்க் பாருங்கள். நெட்வொர்க் வந்து வெறும் 378 கோடியாக தான் இருக்குது. ஸோ கடன்கள் வந்து ஹையராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ இவங்க கீ பேராமீட்டர்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இவங்களோட ROE வந்து பார்த்தீங்கன்னா 32% இருக்குது. ஸோ இது வந்து நல்ல எக்ஸலண்ட்டான ROE. அதே சமயம் வந்து இவங்களோட ROCE வந்து பார்க்கும்போது 11.73% இருக்குது, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். ஸோ இது வந்து ஒரு டீசெண்டான ROCE. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பாருங்கள் 3.61 இருக்குது 2026 ஃபினான்ஷியல் இயரில். எனிதிங் அபவ் 1A வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டெப்ட் தான். ஸோ இவங்க கடன்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. டெப்ட் வந்து 3.61 இருக்குது. பட் இங்கே ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் 4.2 இருந்த இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ தற்போது 3.61 வந்து குறைஞ்சிருக்கு. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா 33% இருக்குது. ஸோ இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்களோட பேட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4% தான் இருக்குது. ஸோ வெரி தின் பேட் மார்ஜின் தான். பட் இங்கேயும் ஒரு விஷயம் என்னென்னா ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 1.96 தான் வந்து இவங்களோட பேட் மார்ஜின் இருந்திருக்கு. தற்போது இம்ப்ரூவ் ஆகிருக்கு, 4% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் இது ஒரு தின் பேட் மார்ஜின் தான். ஸோ இவங்க எபிடா மார்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான எபிடா மார்ஜினில் இருக்காங்க. இப்போ ஓவராலாக பார்க்கும்போது இவங்க கடன்கள் வந்து இங்கே கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தின்னான ப்ராஃபிட் மார்ஜினில் தான் வந்து இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போது இவங்க திரட்டப்படும் அந்த 1121 கோடியை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இவங்களோட கடன்கள் 496.86 கோடி வந்து இவங்க கடன்களை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காகத்தான் வந்து யூஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 470 கோடி பக்கம் வந்து இவங்களோட பெருந்துறையில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்காக வந்து பயன்படுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் ஃப்ரீசர்ஸ், சாக்லேட் கூலர்ஸ் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு 155 கோடி வந்து பயன்படுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ திரட்டப்படும் நிதியில் 1121 கோடி வந்து இந்தந்த விஷயங்களுக்கு தான் வந்து பயன்படுத்த போகிறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 125 கோடி ஆஃபர் ஃபார் சேலுக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ரொமோட்டர்ஸான சதீஷ்குமார் வந்து பார்த்திங்கன்னா 75 கோடிக்கான ஷேர்ஸை வந்து விற்பனை பண்ணுறாரு. அனிதாங்கிற ஒரு ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 50 கோடிக்கான ஷேர்ஸை வந்து டோட்டல் 125 கோடிக்கு வந்து இந்த ஷேர்ஸை இவங்க ரெண்டு வந்து விற்பனை பண்ணுறாங்க. இவங்களுக்கு தான் வந்து அந்த அமௌண்ட் வந்து போய் சேரப்போகுது. பட் இருந்தாலும் மேஜரான போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ தான். ஸோ இது வந்து கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் மேஜரான அமௌண்ட் வந்து போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இஷ்யூ வந்து ஒரு கவலையளிக்கக்கூடிய விஷயமா இல்லை. ஸோ இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து போஸ்ட் IPO கூட 79.5% ஷேர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரொமோட்டர் ஹோல்டிங்காக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்களோட ரெவன்யூ க்ரோத் வந்து நல்லா இருக்குது. பேட் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பேட் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து 176% வந்து உயர்ந்தது. அது நம்ம பார்த்துருந்தோம். ROE, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்து, எபிடா மார்ஜின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நல்லா இருக்குது. இங்கே நெகட்டிவாக கன்சர்னாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஹை லிவரேஜாக இருக்குது. பாரோயிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ நெட்வொர்த் வந்து 378 கோடியாக தான் இருக்குது. இவங்களோட கடன்கள் வந்து 1671 கோடியாக இருக்குது.
ஸோ பேட் மார்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்சர்னாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இப்போ நம்ம இவங்களோட ஜிஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் ஜிஎம்பி 17.8% வந்து லிஸ்டிங் கெயின் தரக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா இந்த ஐபிஓவில் ஒரு டீசெண்டான லிஸ்டிங் வந்து இந்த ஐபிஓவில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு வேளை இந்த நிறுவனத்தில் எம்ப்ளாயியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 13 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட இப்போ ஹையர் ப்ரைஸ் பேண்டில் வந்து 140 ரூபாய் இருக்குது. அதில் நீங்கள் 13 ரூபா டிஸ்கவுண்ட் வரும்போது உங்களுக்கு இதுலேயே வந்து ஒரு 9.29% வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அது போக லிஸ்டிங் கெயின் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் தான். ஸோ 9.29% வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கீங்கன்னா நீங்கள் இதை எம்ப்ளாயி கோட்டாவில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த பெனிஃபிட்டை நீங்கள் அடைஞ்சிக்கலாம். நீங்கள் இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபர்தராக இந்த ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆன பின்னாடி எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஐபிஓட வெர்டிக்ட் தற்போது ப்ரிவியூவில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு டீசெண்டான லிஸ்டிங் வந்து கண்டிப்பாக இந்த ஐபிஓவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லிஸ்டிங்கையும் தரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.